ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான முறுக்கு வந்து வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முறுக்கு செய்யணும்னா மாவு அரைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிக்கவே வேணாங்க. மாவு அரைக்காமல் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். மாவு அரைக்காமல் எப்படிங்க முறுக்கு செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, மாவு அரைக்காமல் ரொம்ப டேஸ்டியான அதுவும் வெள்ளையாக முறுக்கு செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முறுக்கு செய்ய போகிறது வந்து மைதா மாவில் தான் செய்ய போகிறோம். மைதா மாவு வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இது மாதிரி ஒரு காட்டன் துணியில் வந்து மைதா மாவை எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். இப்போ துணியை இது மாதிரி கட்டிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் இதை வந்து வேக விடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்ட்டு. லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாவே மாவு நல்லா நம்மளுக்கு உதிர்ந்து வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவும் வந்து நம்ம உடச்சி விட்டுடலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால ஈஸியான முறுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுவும் வந்து முறுக்குக்கு வந்து சில பேர் உடச்சக்கலெல்லாம் சேர்ப்பாங்க. அது எதுவுமே இதில் நீங்கள் சேர்க்க வேணாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து நம்ம உதுத்து விட்டுட்டோம். மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நம்ம சலிச்சிட்டோம். இப்போ நம்ம பிசைய போகிறோம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு கூட இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதை அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு சாப்பிடும் போது. இப்போ பாருங்கள், மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துருக்கோம். அதில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கரண்டிக்கு பதில் நீங்கள் வந்து கிண்ணம் கூட எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்குன்ட்டு. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு உரலில் மாவு எடுத்தாச்சு. இதை வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்க கரண்டியில் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த முறுக்கு வேணுமோ அந்த உரலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து முறுக்கு செஞ்சுட்டோம். இதை வந்து எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரண்டியில் வந்து செஞ்சு வச்சுருக்க முறுக்கை வந்து இது மாதிரி லைட்டாக வந்து இதில் எண்ணெயில் வைங்க. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் விழுந்துடும். இதே மாதிரி எல்லா முறுக்குமே நம்ம செஞ்சுக்கலாம். முறுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. ஓரளவு இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சுனாவே முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த முறுக்கு வந்து கலர் வராது, நம்மளுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது மாதிரி ஒரு கம்பி மாதிரி இருக்கிறத வச்சு இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பணியாரம் திருப்புறதுக்கெலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நாங்கள் திருப்புறோம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம முறுக்கை எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்து வச்சிடலாம். முறுக்கு வந்து நல்லா ஒயிட் கலரில் வரத்துக்கும் அதே மாதிரி நல்லா மொறுன்னு வரத்துக்கும் உடச்சிக்கலெல்லாம் அரைச்சி போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் சேர்க்கவே வேணாம். மைதா மாவில் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முறுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த முறுக்கை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து 15லேருந்து 30 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி வேணும்னா இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் சுட கூட முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சுவையான முறுக்கு இது. இப்போ நம்ம முறுக்கு வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியுது.
இதே மாரி ரொம்ப ரொம்ப கிரிஸ்பி அண்ட் டேஸ்டியான முறுக்கு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க எப்பப்ப வீடியோ போடுறோமோ, அப்பப்ப அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.